பெருமாளுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசின்னு மாதம் வந்தாலும் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லி கண்விழிச்சு இது பண்ணாங்க. அது மாதிரி இல்ல கண்விழிக்கிறதுக்கு இது இல்லை. ஆனா 9 நாட்கள் கொண்டாடி தசரா அப்படின்னு பார்த்தா அதனால ரொம்ப விமர்சையா கொண்டாடுறோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாமுண்டி அந்த இடத்துல தான் ரொம்ப விசேஷமா இருக்கும். இங்க செங்கல்பட்டுல வந்து தசரா நல்லா விசேஷமா இருக்கும். ஸோ அந்த தசரா அப்படின்றது ரொம்ப விசேஷமா இருக்கக்கூடியது. அதே போல அம்பாள் வந்து 9 அம்பாலா வந்து நம்ம பிரிச்சு வந்து வழிபாடு பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு நாளுக்கு ஒரு அம்பாள் அப்படின்ட்டு. ஸோ முதல் 3 நாள் எடுத்தோம்னா உங்களுக்கு 3 நாட்கள் துர்கா, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் வந்து சரஸ்வதி, லாஸ்ட்ல வந்து விஜயதசமி அந்த பூஜையை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதுல நம்ம முதல் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சைலபுத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைலபுத்ரினா வந்து அங்க புதுசா இருக்க பேருக்கு இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னம்னா அவ தான் பார்வதி தேவி. சிவனிடம் தவம் இருந்து சிவபெருமானை அடைஞ்சவ. அதே போல கணவன்ல செரிபாதி அப்படின்னு வாங்கினவ. ஸோ அந்த நாள் வழிபாடு பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். கணவனோட நிகரா மனைவிக்கு வந்து கௌரவம் கிடைக்கும். கணவனோட வீட்டுல வந்து அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் பிடிவாதமா அந்த பெண்ணு என்ன நினைக்கிறாளோ அது வந்து கிடைக்கும். நவராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் உயிரோட்டம் வந்துடும்.